கப்பல் ஒன்று கடலில் வழி தவறி செல்லும்போது புயலில் சிக்கி மூழ்கி விடுகிறது. அதில் ஒருவன் மட்டும் எப்படியோ தப்பி அருகிலுள்ள தீவில் கரையேறுகிறான். இறைவா, இங்கிருந்து எப்படியாவது என்னை தப்பிக்க வைத்துவிடு. ஆள் அரவமற்ற இந்த தீவில் எத்தனை நாள் நான் இருப்பது? என் மனைவி மக்களை பார்க்க வேண்டாமா என்று பிரார்த்திக்கின்றான். ஏதாவது ஒரு ரூபத்தில் தனக்கு உதவிக்கரம் நீளும் என்று தினசரி எதிர்பார்த்து ஏமாந்து விடுகிறான். எதுவும் உதவி கிடைத்தபாடில்லை. இப்படியே நாட்கள் ஓடுகின்றன. தன்னை காத்து கொள்ள தீவில் கிடைத்த பொருட்கள் மற்றும் கப்பலின் உடைந்த பாகங்கள் இவற்றை கொண்டு ஒரு சிறிய குடிசை ஒன்றை கட்டுகிறான். அதில் கரை ஒதுங்கிய கப்பலில் இருந்த பொருட்கள் மற்றும் உடைமைகள் சிலவற்றை மட்டும் பத்திரப்படுத்தி தானும் தங்கி வந்தான். இப்படியே சில நாட்கள் ஓடுகின்றன. பிரார்த்தனையை மட்டும் இவன் கைவிடவில்லை. கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நிச்சயம் உதவுவார் என்று தன்னை தேற்றிக் கொண்டான். ஒரு நாள் இவன் உணவு தேடுவதற்காக வெளியே சென்றுவிட்டு திரும்புகையில் அவன் கண்ட காட்சி அவனை திடுக்கிட வைத்தது. இவன் தங்குவதற்கென்று இருந்த ஒரே குடிசையும் வானுயர எழும்பிய புகையுடன் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அதை பார்த்தவன் அலறி துடித்தான். எல்லாம் போய்விட்டது. இவனிடமிருந்த மிச்ச சொச்ச பொருட்களும் போய்விட்டது. இறைவா, என்னை காப்பாற்றும்படிதானே மன்றாடினேன். இருப்பவற்றையும் பறித்து கொண்டாயே. இதுதான் உன் நீதியோ என்று கதறி அழுதான். மறுநாள் காலை ஒரு கப்பலின் சப்தம் இவனை எழுப்பியது. இவன் தீவை நோக்கி அது வந்து கொண்டிருந்தது. அப்பாடா, நல்ல வேளை, ஒரு வழியாக இங்கிருந்து தப்பித்தோம். யாரோ நம்மை காப்பாற்ற வருகிறார்கள் என்ற உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். கப்பலில் இருந்து வந்தவர்கள் அவனை கப்பலில் ஏற்றி கொண்டனர். தான் இங்கே தீவில் மாட்டிக்கொண்டிருப்பது எப்படி தெரியும் என்று அவர்களிடம் அவன் கேட்க, தீவில் ஏதோ பற்றி எரிந்து புகை எழும்புவதை பார்த்தோம். யாரோ தீவில் கரை ஒதுங்கி காப்பாற்ற வேண்டி சிக்னல் கொடுக்கிறார்கள் என்று நினைத்தோம் என்றார்கள். அப்போது இறைவன் குடிசையை எரித்த காரணம் இவனுக்கு புரிந்தது. இறைவனுக்கு நன்றி சொன்னான். அந்த வழியில் கப்பல்கள் வருவதே மிக மிக அரிதான நிலையில் குடிசை மட்டும் தீப்பிடித்து எரியவில்லை என்றால் தன் நிலை என்னவாயிருக்கும் என்று யோசித்தவனுக்கு உண்மை புரிந்தது. அவசரப்பட்டு இறைவனை நிந்தித்ததை நினைத்து வெட்கினான். வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நாம் இப்படித்தான் தவறாக எடை போட்டு விடுகிறோம். நம்மை காக்கவே இறைவன் ஒவ்வொரு கணமும் காத்திருக்கிறான். நமக்கு வரும் சோதனைகள் அனைத்தும் நம்மை வேறொரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து காக்கவே என்று நாம் புரிந்து கொண்டால் எதை பற்றியும் அலட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. நன்றி.